பாத்துங்க. ஏய், விடுங்கண்ணா, நானே போயிடுவேன். அட. எவ்வளோ குடிச்சாலும் நான் ஸ்டடியாக இருப்பேன். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சார் பார்லேயே நிதானம் இல்லாமல் மயங்கி போயிட்டாரு. பார்ல இருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னாங்க. தெரியுமா? ஆஃபீஸில் எல்லாரும் கூடாது. சாரை கொண்டு போய் வீட்டில் விட்டுருன்னு என்னை அனுப்பி வச்சாங்க. அதான் கூட்டிகிட்டு வந்தேன் மேடம். மார்னிங் நீங்க தானே ஃபைல் வாங்க வந்தீங்க? ஆ ஆமாம் மேடம், நான் தான் காலையில் வந்தேன். நான் சார் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் மேடம். இவரை நீங்க எப்படிங்க இங்க கூட்டு வந்தீங்க? கேபில் தான் மேடம். கேபுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 400 ரூபாய் ஆச்சு மேடம். சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். ஐயோ மேடம், மேடம் ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மேடம், நான் அப்புறமா சார்கிட்டயே வாங்கிக்கிறேன். சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ மேடம், ம்? ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. என் வீடு வேற இங்கேருந்து ரொம்ப தூரங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ம். கீதா, கீதா, தோ வரேங்க. நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க? டெய்லி யார் யாரோ வந்து உங்களை டிராப் பண்ணிட்டு போறாங்க. நேத்து என்னடானா உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவர் யாரோ உங்களை கேப்ல கூட்டு வந்து எங்க வீட்ல விட்டு போறாரு. இன்னைக்காவது குடிக்காம வர பாருங்க. ஏய், இன்னைக்கெல்லாம் நான் குடிச்சிட்டுலாம் வரமாட்டேன். நான் எப்படிங்க உங்களை நம்புறது? உன் மேல சத்தியமா நான் இனி குடிக்க மாட்டேன். சரி பார்க்கலாம். சரி, போயிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ சொல்லுமா. என்னம்மா நல்லா இருக்கியா? எப்படிமா நான் நல்லா இருப்பேன். என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற? மாப்பிள்ளைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னத்தம்மா சொல்ற? அவர் தினமும் வரும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு. என்னது? மாப்பிள்ளை குடிக்கிறாரா? என்னம்மா சொல்ற? அவரை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. அவர் குடிக்கிறாருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. நேத்து கூட மூச்சு முட்டை ஃபுல்லா குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடந்திருக்காரு. அவர் கூட வேலை செய்யறவர் ஒருத்தர் தான் அவரை கூட்டு வந்து பத்திரமா வீட்டுல விட்டு போனாரு. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கேம்மா. இப்ப என்னம்மா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. ஏமா மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்து உன் கூட சண்டை போடுறாரா? உன் மாப்பிள்ளை எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் மத்தவங்கள மாதிரி சண்டை போடுறது இல்ல. அவர் பாட்டு குடிச்சிட்டு வருவாரு, போய் நேரா படுத்துருவாரு. அந்த விதத்துல அவரை பாராட்டிதாம்மா ஆகணும். இவர் இதே மாதிரி குடிச்சிட்டே இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னே தெரியலம்மா. ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. மாப்பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொன்னா புரிஞ்சு பாருமா. நான் அப்பாவை விட்டு பேச சொல்றேன், சரியா? சரிம்மா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, சரியா? அம்மா, யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா சரிம்மா, அப்புறமா பேசிக்கலாம். ம் சரிம்மா. ஐயோ, பிடிங்க மேடம். விடுறாண்ணா, டேய். ஏய், விடுறேன், நான் விடுறேன். விடுறேன்.
அப்படியே படுக்க வைங்க. என்ன பார்த்தா என்ன கேள்வி கேட்டான்? மேனேஜர்னா பெரியவனா? கம்பெனிக்காக நான் எத்தனை வருஷம் நாயா போய் வேலை பார்த்துருக்கேன். தேங்க்ஸுங்க. காலையில ஆபீஸ் போகும்போது இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிட்டு ஆபீஸ் போனாரு. சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்ப அவரை பாத்தீங்களா? மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்காரு. ச்சீ, அப்படி அந்த குடியில என்னதான் இருக்கு? தேவையில்லாம வருத்தப்படாதீங்க மேடம். எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். சரியா? நீங்களும் ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஐயோ, நான் குடிக்க மாட்டேன் மேடம். ஓ, குட். உண்மையிலேயே நல்ல பழக்கங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உண்மையிலேயே ரொம்ப லக்கிங்க. தேங்க்ஸுங்க. சரிங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். சரிங்க. கீதா, கீதா, எங்கடி போன? கீதா, கீதா, சீக்கிரம் வாடி. ச்சீ, எங்கடி போன? கூப்பிடுறேன்ல, காதில் விழல. ஆடி வந்தீங்க வாக்கடி. ஐயோ, அந்த இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்காரு? எழுத்து வலிக்குது. எப்படி வந்து உக்காரு? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நாசமா போச்சு. கூப்பிடுறேன்ல வாடி.